அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆகி சொத்தை வித்து பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறிடுச்சு. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையில் 27 வயது இளம்பெண் ரிதன்யா உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் அதே திருப்பூரில் உயிரை விட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேறு தியாகராஜுங்க, நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய்மாம பொண்ணு தான் என்ன பிரீத்திங்க. சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரபஞ்சத்திரத்தில் கல்யாணம் முடிச்சதுங்க. சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க. 9 மாதம் ஆச்சு. நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற 20 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அது போக இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரு விற்று நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆகி சொத்தை வித்து பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறிடுச்சு பண்ணி இறந்துருச்சு. இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு இறந்தது. இது வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க. இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல. பிள்ளையோட அவங்க சார்பா யாருமே வர கிடையாது, முடி கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.